ஹலோ வணக்கம் உறவுகளே. நான் இன்றைக்கு என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் உளுந்து துவையல் செய்ய போகிறேன். உளுந்து துவையலுக்கு முழு உளுந்து எடுத்து வச்சுருக்கிறேன். இது வறுக்க வேணும். அதுக்கு தேவையான பொருட்கள்: சர்க்கரை 2 கட்டி வச்சுக்கிறேன். போட நல்லா சுவையாக இருக்கும். சர்க்கரையை விட பனங்கட்டி இருந்தால் இன்னும் நல்ல சுவையாக இருக்கும். பனங்கட்டி போட்டு செய்யலாம். அதோட இந்த சீனி, ப்ரௌன் சீனி போட போகிறேன். தேங்காய் பூ இவ்வளோ தேம்பச்சு தான் செய்கிறது. தேங்காய் பூஞ்சு எடுத்து வச்சுருக்கு. டீயால் அழகாக வேணும். ப்ரௌன் சீனி, சர்க்கரை கூட்டியும் போடலாம். நான் 2 கட்டி எடுத்து வச்சுக்கிறேன். கூட்டியும் போடலாம். இப்போ இந்த பயரை நாங்கள் வறுக்கணும். சட்டி வச்சுருக்குது. இதில் சூடோற வறுக்கணும். இதை வறுத்துட்டு, அதாவது நல்லா வறுக்கக்கூடாது. ப்ரௌனாக டாக்காக வர என்னண்டா அது அவியாது. 1 2வது டேஸ்ட் இருக்காது தானே உளுந்து கறியினால். அப்போ கருகாமல் பச்சை மணம் போக உளுந்து வறுத்து ஒரு மஞ்சள் கலர் சாடையான ஒரு ப்ரௌன் கலர் மாதிரி சாடையாக வர சாப்பிட்டு பார்க்க தெரியும். பச்சை மணம் இல்லாமல் உளுந்து அந்த வறுவட்டு இருக்கிறது சாப்பிட்டு பார்க்க தெரியும். இப்போ இது சூடேறி கொண்டு வருது. அப்போ இதை போட்டு வறுப்பேன். இப்போ கொஞ்ச நேரம் வறுக்கணும். வறுக்க சாப்பிட்டு பார்க்க தெரியும். இல்லையாண்டா அந்த தேங்காயால் நெரிச்சு பார்க்கணும். அந்த உளுந்து வறுவட்டுட்டு ஒரு மெல்லிய மஞ்சள் கலர் எல்லாம் மெல்லிய ப்ரௌன் கலர் வந்தால் வறுவட்டுட்டுது. அது தேங்காயால் இப்படி நெரிச்சு பார்க்கலாம். என்னடா தேங்காய் இல்லை. நான் சாப்பிட்டு பார்த்து அந்த இதை எடுப்பேன். அவிஞ்சுன்னா வறுவட்டுட்டுதோன்னு சொல்லி. அப்போ இது வறுவடட்டும். வறுவட்ட அப்புறம் காட்டுவேன். இங்கே வேறுங்க வறுவட்டு போட்டு இந்த மாதிரி வறுவட்டு எடுத்துட்டேன். இதை ஒரு முறை கழுவி போட்டு தண்ணி பிடிச்சி வைக்க போகிறேன். இங்கே வேறுங்க அவிய வச்சுட்டேன். இது அவிஞ்சோண்டு வரைக்கும் சாப்பிட்டு பார்க்க தெரியும். அப்போ அவிஞ்சோண்டு 3/4 பருவம் வரைக்கும் கொஞ்சம் உப்பும் போடணுமாக்க. உப்பை போட்டுட்டு அப்புறம் அவிஞ்ச பிறகு இந்த தண்ணியை வடித்து போட்டு ஈரத்தன்மை இல்லாமல் இருக்க இந்த அடுப்புலையே உலர விடணும். நிப்பாட்டி போட்டு அதில் விட அந்த சூட்டில் உலர்ந்து வந்துடும். அதுக்கு பிறகு தான் ஆற விட்டு தேங்காய் பூ சீனி சர்க்கரை போட்டு கிரைண்டரில் அரைக்க வேணும். அப்போ செய்யக்க காட்டுறேன். இங்கே வேறுங்க உளுந்து அவிஞ்சு வந்துட்டுது. இந்த தண்ணியை வடித்து ஊற்ற போகிறேன். வடித்து போட்டு அப்படியே இதில் அந்த தண்ணி ஈரத்தன்மை இல்லாமல் இருந்த அடுப்புலையே வைக்க போகிறேன். பண்ணிட்டு வச்சா அந்த ஹீட்டிலேயே ஈரத்தன்மை இல்லாமல் போயிடும். இப்போ நான் படிச்சுட்டு காட்டுறேன். இங்கே பாருங்க அவிச்சு இப்போ அடுப்புலையே வச்சிருக்கு. இந்த ஈரத்தன்மை இல்லாமல் உலர்றதுக்கு அப்படி உலர்ந்த அப்புறம் தான் நீ ஆற விட்டு நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு உங்களுக்கு அரைக்க கிரைண்டரில் எல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில் போட்டு அரைக்க காட்டுறேன். இந்த சர்க்கரையை கத்தியால் சின்னனா வட்டி வச்சுருக்கிறேன். இந்த பெரிய வாட்டி கிரைண்டரில் அரைக்காது தானே. அப்போ இது உலர்ந்து வரட்டும். அரைக்க காட்டுறேன். இந்த பாருங்க கொஞ்சம் ஆறிட்டுது. நல்லா ஆறையில் இதுக்குள்ள தேங்காய் பூவும் டீயில் இருந்தது தானே. அழகாக வச்சேனா படிவாழகையில். அப்போ இந்த சூட்டுக்கையே போட்டு விட்டேன். நான் சூட்டுக்களை போடுறேன்னு தானே. அப்போ இதெல்லாம் இப்படி கலந்துட்டு அரைக்க போடுவோம். இப்போ இந்த சர்க்கரையை முதல் போடுவேன். வேண்டாம் கட்டியாக இருக்கு. முதல் அடிவடட்டும். கிரைண்டரில் போட்டு அடிச்சுட்டு திருப்பி உளுந்து அதுகளில் போட்டு அரைப்பேன். காட்டுறேன் திரும்ப. வேறுங்க அடித்த சர்க்கரை தூளையும் இதுக்கே கொட்டி கலப்போம். அப்போ தான் எல்லா இதோடையும் சேரும். இப்போ கிரைண்டருக்கு போட்டு அரைப்பேன். 2-3 தரமாக அரைக்கணும். நான் இதுக்கு அளவுகள் சொல்லல. எல்லாம் ஒரு குறிப்புக்கு தான் போடுறேன். தேங்காய் பூவெல்லாம் போடலாம். மற்ற சீனியும் இனிப்புக்கு தக்கது போடுறதானே. இப்போ நான் இந்த ப்ரௌன் சீனியை வட்டி போட போகிறேன். இது டார்க் ப்ரௌன். அப்போ இதை போட்டால் நல்லந்தானே
அப்போ இதை போடும் பாருங்க. இந்த மாதிரி அரைச்செடுக்கணும். நல்லா அரைக்கக்கூடாது, பசையாக அரைச்சா களியாக போயிடும். இப்படி அரைச்செடுத்தா தேங்காய் பூ கூட போட்டால் நல்லா இருக்கும். பனங்கட்டி இன்னும் சூப்பராக இருக்கும். இப்படி நான் எல்லாத்தையும் அரைச்சி போட்டு காட்டுறேன். பாருங்க, எல்லாம் இந்த மாதிரி துவைச்சி கொண்டு வந்தாச்சு. இதை வடிவாக சேர்க்கணும். ஏனண்டா சீனியால் போட்டது வடிவாக எல்லாத்தையும் சேர்ந்துடாது. அப்போ வடிவாக இப்படி சேர்த்துட்டு உருண்டையாக பிடிக்க வேணும். சாப்பிட்டு பார்த்தா எல்லாம் காணும். தேங்காய் பூ கூடவும் போடலாம். போட்டால் என்னன்னு சேசாத்தான் இருக்கும். இது 2-3 நாளைக்கு ஃப்ரிட்ஜுக்கு வச்சு சாப்பிடலாம். 3 நாளைக்கு இருக்கும் பழுதப்படாமல். டீயலோட குடிக்க இதே மாதிரி சாப்பிட நல்லா இருக்கும். பசி எடுக்கா, இதை சாப்பிட்டா பசிக்கா. இப்போ சாப்பிட்டு பார்ப்பேன். இப்போ எல்லாம் காணும். இதை இனி என்ன செய்யணுமெண்டா இப்படி உருண்டையாக்கணும். ஸ்ரீலங்காவில் ஊரில் காலை சாப்பாடு இப்படி உளுந்து துவையல் செய்து கவுப்பி கவுப்பி இருக்குத்தானே, அந்த துவையல் காலை மேலே அம்மாவை செய்து தாரவை இடைக்கிட. அப்போ சாப்பிட்ற நாங்கள் நல்லா இருக்கும். இப்படி பெரிய உருண்டையாக பிடிச்சோ ஒரு உருண்டை காலமாக சாப்பிட்டுட்டு அப்புறம் மதியம் படிவாக சமைச்சு சாப்பிட்றானே. அப்போ எதுவும் காலமாக சமைக்கமா இல்லை எதுவும் இல்லையாண்டா இப்படி இது இருந்தால் டக்கண்டு இந்த உளுந்து துவையல் முந்தி காவுப்பி நிறைய வாங்குறது காவுப்பி துவையல் இப்படி செய்து தருவி நம்ம அம்மாவி சத்து தானே. அப்போ இப்படி நான் எல்லாத்தையும் உருண்டை செய்து போட்டு காட்டுறேன். பாருங்க, இவ்வளோ உருண்டை செய்து வச்சுட்டேன். இது டீயோட எடுத்து குடிக்கலாம். இதுதான் இன்றைய உளுந்து துவையல் வீடியோ. இதை நீங்கள் ஒரு முறை செய்து பாருங்க. செய்து சாப்பிட மாட்டீங்களா? அவ்வளோ டேஸ்டாக இருக்கும் சாப்பிட. அவ்வளோ டேஸ்ட்டு ஒன்று சாப்பிட்டால் அப்புறம் பசி எடுக்காது. அப்படி இருக்கும். நல்ல ஆரோக்கியமான சாப்பாடு தானே. நீங்கள் செய்து பார்த்துட்டு சொல்லுங்கள் என்னென்னு கமெண்ட்ஸில். அவ்வளோ டேஸ்டாக இருக்கும். எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். கடலை துவையல் இருக்குது, காப்பி துவையல் இருக்குது. எல்லா துவையலையும் விட உளுந்து துவையல் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அப்போ ஓகே, இந்த காணொளி இன்றைக்கு இதுதான் போட்டிருக்கிறேன். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுக்கு சப்போர்ட் தாங்கோ. அப்போ தான் உங்களுக்கு நல்ல ஆதரவாக இருக்கும். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் எழுதுங்க. அப்போ இன்னும் ஒரு காணொளியில் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடை பெறுகிறேன். ஓகே, பாய்.